ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மால் கொஸ்டின். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஜீரோங்கிற ஒரு நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வேர்ல்டு இப்போ எப்படி இருந்திருக்கும்? கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்போ இந்த வாட் இட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் ஃபியூச்சர்ஸில் நான் போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஜீரோ பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜீரோனா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைன்னு நம்ம எல்லாரும் சொல்லிடும். பட் ஆனால் அதுக்கான அர்த்தம் இது கிடையாது. ஜீரோங்கிறது ஒரு நம்பர் அண்ட் அது ஒரு கான்செப்ட்டும் பேசிஸில் தான் இருக்குது அண்ட் அது ஒரு எவல்யூஷன்ஸும் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நார்மலாக 1, 2, 3 கவுண்ட் பண்ண சொன்னால் நம்ம கவுண்ட்டும் பண்ணிடும் அண்ட் எழுதவும் செஞ்சிடும். பட் இதே ஜீரோ இல்லாமல் எழுத சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 10ங்கிறதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஜீரோங்கிறத யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கவர் பண்ணாங்க? ஸோ பழைய சிவிலைசேஷனில் கவுண்டிங் இருந்துச்சு. ஸோ எகிப்த், ரோமியன் நம்பர்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் இதில் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஒரு ப்ராப்பரான நம்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைமாக ஜீரோவை ஒரு நம்பராக ட்ரீட் பண்ணது. ஸோ ஆரியபத்தா வந்து பார்த்தீங்கன்னா 5th செஞ்சுரியில் ஜீரோவை ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அண்ட் அது எங்கே யூஸ் பண்ணலாம்? ஸோ 10, 20 அண்ட் 100 இந்த மாதிரி பிளேசஸில் ஜீரோஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஜீரோக்கான ஒரு வேல்யூ கொண்டு வந்தாங்க. அண்ட் பிரம்மகுப்தா 7th செஞ்சுரியில் ஜீரோக்கான ரூல்ஸ் கொண்டு வந்தது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5+0 வந்து 5 அண்ட் 5-5 வந்து 0. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்தது பிரம்மகுப்தா. ஸோ இந்த இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஜீரோ இப்போ வேர்ல்டு லெவலில் யூஸ் ஆகுது. இது எப்படி வந்து ட்ரேட் ஓவர் ஆச்சுங்கிறது ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் அண்ட் நாலேஜ் மூலமாக தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இருந்த ஜீரோ அரப் வேர்ல்டுக்கு போச்சு அண்ட் அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் போச்சு. ஸோ இந்த ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரப் வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா சிஃபர்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ தென் அது லேட்டராக அப்படியே சைஃபர்னு மாறிச்சு. தென் இப்போ இங்கிலீஷில் ஜீரோன்னு மாறி இருக்கு. ஸோ இதுதான் ஜீரோவோட வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் ஆன வே. ஸோ இப்போ மெயின் டாபிக் உள்ள வந்துரும். இந்த ஜீரோ இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடர்ன் மேக்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ட்ரிகனாமெட்ரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது. நெகட்டிவ் நம்பர்ஸ் கான்செப்ட் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸும் சரி அண்ட் டெக்னாலஜிஸும் சரி. ஸோ இது எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸும் சரி அண்ட் டெக்னாலஜிஸும் சரி பைனரி நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த பைனரி நம்பர்ஸுங்கிறது 0 அண்ட் 1ஸை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ 0 இல்லைன்னா நம்மளுக்கு பைனரி சிஸ்டம்ஸை இங்கே நம்மளால பில்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ பைனரி சிஸ்டம் இல்லைன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்காது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னா எந்த ஆப்ஸ் இருந்திருக்காது. ஸோ இந்த யூடியூப் அப்ளிகேஷன் கூட இருந்திருக்காது. அண்ட் அண்ட் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸான ஏஐ இது எதுவுமே இருந்திருக்காது. ஸோ பேங்கிங் அண்ட் மணி சிஸ்டம் ஃபெயில்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸுங்கிறது எதுவுமே இருந்திருக்காது. அக்கௌண்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் பாசிபிளாக இருந்திருக்காது. லோன்ஸுமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஜீரோ இல்லாட்டி பேங்கிங் சிஸ்டம் மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 இருந்திருக்காது. டெம்பரேச்சர்ஸில் ஜீரோஸ் இருந்திருக்காது. கோஆர்டினேட்ஸ்லேயும் 0 இருந்திருக்காது. ஸோ டோட்டலாக ஃபிசிக்ஸுமே கொலாப்ஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ 0 இல்லைன்னா ஸ்பேஸ் ட்ராவல் இருந்திருக்காது. சேட்டலைட்ஸ் இருந்திருக்காது. ஜிபிஎஸ்ஸும் இருந்திருக்காது. அண்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் கூட பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கும். ஃபோன் நம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 இல்லாமல் லிமிட்டடாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமும் உங்களால் கரெக்டாக அக்யூரேட்டான டைமும் சொல்லியிருக்க முடியாது. டேட்ஸ், ஏஜ், ஸ்கோர் எல்லாமே மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ கிரிக்கெட்டில் டக் அவுட். ஸோ அதுவுமே இருந்திருக்காது. ஸோ 0 ஒரு சிம்பிளாக பார்க்காம ஒரு ஸ்மால் சிம்பிளாக பார்க்காம ஒரு ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ சிவிலைசேஷன் க்ரோத் வந்து 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா சிவிலைசேஷன் க்ரோத் இருந்திருக்காது. சயின்ஸ் பேக்வர்ட் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜிஸ் எதுவுமே இருக்காது. மொத்த டெக்னாலஜியுமே 0 ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டோன் ஏஜில் தான் இருந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் 0 இல்லாட்டி வேறு என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.